ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஸோ நவகிரகங்களில் சூரியனுக்கு மட்டுமே உரிய ராஜா அப்படிங்கிற ஒரு பதவி. அதை சூரியனுக்கு ஏன் வந்து நம்ம ரிஷிகள் முனிவர்கள் கொடுத்துருக்காங்க, கடவுள் ஏன் வந்து நவகிரகங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சூரியனுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரியனுக்கு வந்து இந்த பொதுவாக இந்த குஜாதி ஐவர் நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், மௌட்யம், அது இது அப்படின்னு நிறைய தோஷங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த தோஷங்கள் சூரியனுக்கு கிடையாது. ஒன்று. இன்னொன்று, சந்திரனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு. வளர்பிறைன்னா ஃபுல்லாக பௌர்ணமி வரைக்கும் நல்லா வளர்ந்து பௌர்ணமியில் நல்லா ஒளி வீசக்கூடிய கிரகம். அதே மாதிரி அங்கே அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அமாவாசை வரையும் வந்து தேஞ்சு அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கிரகம் தெரியாமல் போயிடும், சந்திர கிரகம். அது ஒரு தோஷம் சந்திரனுக்கு. அதுக்கு அடுத்ததாக ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜோதிடத்தில் நெகட்டிவ் பிளானட்டை சொல்லியிருக்காங்க ஒன்று. இன்னொன்று, அது வந்து எப்போவுமே ரெட்ரோகிரேடாக தான் சுற்றும். அதாவது பின்னோக்கி தான் நகருவாங்க. சரிங்களா? எந்த கிரகத்தையும் எந்த பாவத்தையும் நட்சத்திரையும் ராசியும் வந்து பின்னோக்கி தான் அவங்க வந்து தொடர்பு கொள்வாங்க. அதனால் அது ஒரு தோஷம். ஸோ இந்த மாதிரியான எந்த தோஷமுமே இல்லாததுனால தான் சூரியனை வந்து கிரக ராஜா அப்படின்னு நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் எல்லா தேவர்களும் வந்து சூரியனை வந்து ராஜா அப்படின்னு வணங்குறாங்க. பொதுவாகவே வந்து இந்த சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தலைமை பதவியில் இருப்பாங்க, லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. குழந்தைங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீடரு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருப்பாங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து அந்த லீடராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா அங்கே லீடர்ஷிப் குவாலிட்டியை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்தால் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் நல்ல சுபகர்த்தரி யோகத்தில் நல்ல சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த சூரியன் வந்து சம்பந்தப்பட்ட ஜாதகரை கடைசி வரைக்குமே ஒரு லீடராக தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க சூரியன். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த சூரியன் நன்றாக இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து கீழே வந்து போகவே மாட்டாங்க, தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மேலே 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 தான் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க தவிர ஒரு முன்னாடி போயிட்டு திரும்ப பின்னாடி வந்து அதை பார்க்கறது அப்படிங்கிறது அந்த அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. அதனால தான் சூரியன் நன்றாக வலுத்து இருந்தவங்க வந்து ஆதிக்க குணம் அதிகமாக இருக்கும். சூரியனை ஏன் வந்து அசுப கிரகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம். அதுக்கு என்ன, அது முழுமையாக என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் நம சிவாய்.